வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நேர்மையும் நம்பிக்கையும் கலந்த ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இதுவரைக்கும் நேர்மை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்காது. ஆனா நம்பிக்கை பல துரோகங்களாக உங்களுடைய வாழ்க்கையில சூழ்ந்தே நடந்திருக்கும். ஆனா நீங்க எப்பொழுதுமே மத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனா மத்தவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில சுத்தி சுத்தி வருவாங்க. நீங்க ஒருத்தவங்கள நம்பிட்டீங்க அப்படின்னா, முழுமையா நம்பக்கூடிய குணம் கொண்ட ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஒருவரை நேசித்தால் கூட முழுமையான அன்பு கொடுப்பீங்க. இது ஆண்களோ, பெண்களோ இருவருக்கும் நிச்சயமா பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு மனிதராகத்தான் இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டும் வந்திருப்பீங்க. ஆனா, அந்த நல்ல மனசு தாங்க பல நேரங்கள்ல உங்களுக்கு துரோகங்கள உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க எப்பொழுதுமே மத்தவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷங்களா இருப்பீங்க. அதனால பல நேரங்கள்ல பல துரோகங்கள் உங்களிடம் வந்திருக்கும். அந்த பல துரோகங்களால எவ்வளவோ அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். நான் இவ்வளவு நல்லா இருந்தோம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அப்படிங்கிற மாரியான கேள்வி உங்கள பலமுறை வலிக்க வைத்துக் கொண்டே இருக்குங்க. நீங்க என்னதான் பண்ணி பார்த்தாலும், எவ்வளவுதான் நீங்க இது செஞ்சு பார்த்தாலும், உங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களால வெளிவர முடியாம சில இதுக்கு நீங்க வந்து தள்ளப்படுவீங்க. இந்த மாரி அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். இந்த துரோகங்களுக்கு 3 முக்கியமான காரணங்கள் வந்து முக்கியமா இருக்கும். முதல் காரணமா இருப்பது, நீங்க எல்லாரையும் உங்கள மாதிரி நல்லவங்களா நினைக்கிறது. எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போக தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது போக போக தெரிய ஆரம்பிக்கும் பொழுது, உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். யாரிடம் எப்படி பழக வேண்டும், உங்களிடம் யார் எப்படி பழகுறாங்களோ, அந்த மாரி நீங்களும் திருப்பி அவங்களுக்கு பழகணும். அப்படிங்கிறத நீங்க முதல் விஷயமா உணர்ந்து கொள்ளணும். ஆனா நீங்க அத உணராம, எல்லாரையும் நீங்க நம்மள மாரி நினைப்பீங்க. நான் எப்படி இருக்கணும், என்ன மாரி எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைத்து மத்தவங்களிடம் சகஜமாக பழகுவீங்க. அந்த ஒரு சகஜமான ஒரு பழகுறது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட சிக்கல்களையும், பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியே குடுக்குங்க. 2வதா இருப்பது, யாராவது ஒரு கஷ்டத்துல இருந்தாங்க அப்படின்னா, உடனே உதவி செய்யக்கூடிய குணம் உங்களுடைய குணமாக இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம், உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரும்போது, நீங்க அவங்க கூட போய் அவங்கட்ட போய் நின்னீங்க அப்படின்னா, அவங்க உங்கள யாருன்னே தெரியாத ஒரு மனிதர் போல நடந்து கொள்வாங்க. உங்கள அவங்க மறந்து விடுவாங்க. இதனால உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையில ஒரு அழுத்தம் நிச்சயமாக ஏற்படும். மனவேதனையும், ஒரு காயமும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகவும் ஆரம்பிக்கும். 3வதா இருப்பது, ஒருவர நீங்க விட்டுவிட முடியாத ஒரு பிடிப்பு உங்களுக்குள்ள இருக்கும். இதனால நீங்க பலமுறை அழுது புலம்பிக் கொண்டு இருப்பீங்க. இந்த மாரியான ஒரு அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்குங்க. இந்த 3 குணங்கள் தாங்க. இந்த 3 குணங்களும் சேர்ந்து தவறான மனிதர்கள கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கும். கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரச்சனைகளை நீங்க நினைத்து நினைத்து இரவு நேரங்கள்ல மன காயங்களாகவும், மன வேதனைகளாகவும் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். நீங்க நம்பிய 2 முக்கியமான நபர்கள் உங்கள எப்படி தெரியுமா சோதிச்சாங்க? ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தான். உங்களுக்கு நெருங்கிய நண்பரா இருந்திருப்பாங்க. இல்லன்னா உறவினரா இருந்திருப்பாங்க. ஆனா யாராவது ஒருவர், இது ஆண்களோ, பெண்களோ நிச்சயமாக யாராவது ஒருவரா இருந்திருப்பாங்க. உங்களுடைய ரகசியங்கள தெரிந்த ஒருத்தவங்களா இருப்பாங்க. உங்களுடைய ரகசியங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு, அத மத்தவங்கட்ட போய் கூறியிருப்பாங்க. ஆனா நீங்க உங்களுடைய ரகசியங்கள கூறும் பொழுது, நீங்க யாரிடமும் கூறக்கூடாது. இது என்னுடைய ரகசியம். இத நீ கூறுன அப்படின்னா என்னுடைய மானமே போயிரும் அப்படின்னு நீங்க சொல்லி அந்த ஒரு மனிதரிடம் நீங்க கூறியிருப்பீங்க. இருந்தாலும் அவங்க எதை பத்தியும் யோசிக்காம உங்கள பத்தி வெளியே போய் கூறியிருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்காயத்த உருவாக்கியிருக்கும். இதனால அந்த ஒரு மனிதரையே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க விலக்கி இருப்பீங்க. நீ என் வாழ்க்கைக்குள்ள வரவே வேண்டாம் அப்படின்னு நீங்க நிச்சயமா கூறியிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள நடந்திருக்கும். மத்த ஒரு நபர் இருப்பார். நீங்க நம்பி ஒரு வேலை இல்லைன்னா, ஒரு பண விஷயத்துல நீங்க சேர்த்த ஒரு நபராக இருப்பாங்க. அவங்க உங்களுடைய நம்பிக்கைய பயன்படுத்தி இருப்பாங்க. உங்களுடைய நம்பிக்கைய பயன்படுத்தி உங்கள நஷ்டத்தில் விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கைய பார்த்து போவாங்க. ஆனா, அது நீங்க என்னமோ நினைச்சுதான் அவங்க கூட நீங்க பார்ட்னர்ஷிப்பாவே சேர்ந்திருப்பீங்க. நம்ம எவ்வளவுதான் லாஸ் ஆனாலும் அவன் என்னைய விட்டுக் குடுக்க மாட்டான் அப்படின்னு நீங்க போயிருப்பீங்க. ஆனா, ஒரு காலத்துல அவங்க எப்படியோ இருந்திருப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சதும், உங்களுக்கான ஒரு நஷ்டம் ஏற்பட்டத கூட நான் குடுக்கவா? அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு எதை பத்தியும் கூறாம, அவங்களுடைய வாழ்க்கைய பார்த்து அவங்க போயிருப்பாங்க. இத நினைத்து நீங்க ரொம்பவுமே வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த மாரி அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமா நடந்திருக்கும். உங்களுடைய நல்ல மனசுக்கு ஏன் தெரியுமா? தவறான மனிதர்கள் மட்டுமே வராங்க. நல்ல மனசு உள்ளவங்கள பயன்படுத்திக் கொள்வது எளிது. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மனிதர்களாக வராங்க. அவங்க இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.
நல்ல மனிதருங்க. எப்பொழுதுமே யாராவது உதவின்னு கேட்டு வரும்போது இவங்ககிட்ட இருந்தா கூட நீங்க இல்லைன்னு கூற மாட்டாங்க. அதனால தாங்க அவங்க அருகில் இருக்க விரும்புவாங்க கெட்ட மனிதர்கள். கெட்ட மனிதர்கள்லாம் உங்க அருகில் இருந்து உங்களுக்கு எப்படியாவது பிரச்சனைகளையும் உங்க கூட இருக்கக்கூடிய தேவைகளை நம்ம எப்படியாவது பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு நினைத்து கொண்டுதான் உங்களை சுத்தி சுத்தி அந்த மனிதர்கள் எல்லாருமே வருவாங்க. நீங்க பிடிச்சு வச்ச விஷயங்கள் உங்களை துன்பப்படுத்திய 3 அனுபவங்களாக இருக்கும். ஒண்ணு உங்களுடைய உறவாக இருக்கும். அது சரியாக இல்லை என்றும் தெரிந்தாலுமே அதை விட்டு விடாம நீங்க பிடித்திருந்திருப்பீங்க. அது உங்களை தினமும் வலிக்க வைத்து கொண்டே இருக்கும். வலிக்க வைத்து உங்களை என்ன செய்வது என்று தெரியாம உங்களுடைய வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருக்குங்க. ஒரு வேலை அது உங்களுக்கு பொருந்தாம கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் மாற்றம் பயந்ததால் மாற்ற அதை நீங்க விட்டு விடாம அதையே நீங்க பிடித்து கொண்டு இன்னமும் ஓடிக்கொண்டே இருப்பீங்க. வேறு இடத்திற்கோ வேறு வேலைக்கோ போனா அதை நம்ம பார்த்து விடுமோ என்ற ஒரு பயம். அதனால நீங்க அதை விட்டு விடாம உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்க வைத்துக் கொள்வீங்க. ஒரே ஒரு பழைய நினைவு உங்களுக்குள்ள இருக்கும். அதை மறக்கணும்னு நினைச்சா கூட உங்களுடைய மனம் அதை அமைதியா மறக்க விடாது. இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள அதை நினைத்து நினைத்து பிரச்சனைகளை மட்டுமே உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளுக்கு பிறகு அமைதியான ஒரு மாற்றத்திற்கான ஒரு காலம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில அமைதியான ஒரு மாற்றத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையவே இது திருப்பியும் காட்டும். உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டும் போகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தையே உங்களுக்குள்ள உருவாக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி விட்டுருங்க. அமைதியான மாற்றத்திற்கு 3 வழிகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். முதல் வழியா இருப்பது, நீங்க தேவையற்ற மனிதர்களை விட்டு விலக ஆரம்பித்து விடுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முதல் ஒரு வழியாக இருக்கும். இரண்டாவதா இருப்பது, இல்லை என்று நீங்க சொல்ல கத்துக்கொள்வீங்க. இதுவரைக்கும் யார் கேட்டாலும் இல்லை என்கிற வராத உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக மட்டுமே இருக்கும். ஆனா இனிமே உங்களுக்கு வேண்டியவங்க மட்டும் கேட்டா நீங்க இருக்குன்னு கூறுவீங்க. யாருன்னு தெரியாதவங்களும் வேண்டாதவங்களும் உங்களிடம் கேட்கும் பொழுது இல்லை என்று நீங்க சொல்ல கத்துக்கொள்வீங்க. இதனால உங்களை இது பல இடங்கள்ல இருந்து காப்பாத்தி விடும். முக்கியமா பண விஷயங்கள்ல இருந்தும் ஏதாவது ஒரு நபர் உங்களிடம் உதவின்னு கேட்டு வரும்போது அந்த ஒரு இடத்தில இருந்தும் உங்களை நிச்சயமாக காப்பாற்றி கொடுக்கும். எனவே இல்லை என்று நீங்க சொல்ல ஆரம்பித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். இல்லை என்றால் நன்மைகள் என்பது நடக்காமலே போய்விடும். பிரச்சனைகள் மட்டுமே உங்களுக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கும். எனவே இதனையும் நீங்கள் கற்றுக்கொள்வது உங்களுக்கு நன்மைகள் தான். மூணாவதா உங்களுடைய மன அமைதி தான் முதல்ல முக்கியம் என்பதை நீங்க உணர்ந்து அதற்கான வழிகளை நீங்க முன்னிலைப்படுத்துவீங்க. இதனால மற்ற நபர்கள் அனைவரையுமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கவும் நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். நீங்க கவனிக்காம விட்ட ஒரு வாய்ப்பு திடீரென்று மீண்டும் உங்களை தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஒரு முறை நீங்க தயக்கம் இல்லாம அதை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். அதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நீங்க காத்திருந்த ஒரே ஒரு விஷயம், அது சத்தமே இல்லாம உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அது நடந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறிவிடும். ஒரு நாள் அது நடந்து விட்டது என்று நீங்கள் உணர்வீர்கள். அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் அழகானதாக நிச்சயமாக மாறும். உறவினர்களால் ஒரு உண்மை உங்களுக்குள்ள வெளிவர ஆரம்பிக்கும். ஆனா இதுவரைக்கும் உங்களுக்கே அது தெரியாத ஒரு உண்மை ரகசியமாக இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல அதை வெளிவரும். இதுவரை நீங்க தவறு செய்தீர்கள் என்று நினைத்த விஷயத்தில் உண்மையில நீங்க சரி என்ற ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியையும் நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. பணம் நீங்க நினைத்த வழியில உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு புதிய ஒரு வாய்ப்பையோ ஒரு பழைய ஒரு முயற்சியின் பலனையோ நீங்க நினைத்து பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வரவையோ இது எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதா மாறும். நீங்க விட்டுட்டு போன ஒரு விஷயம் அது இப்போது லாபமாக உங்களுக்கு திரும்ப சேர்க்கும். அது உங்களுடைய வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு முதலீடாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு உறவாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா நிச்சயமா இருக்கும். இப்போது நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம், வியாழக்கிழமை நாட்கள்ல காலை நேரத்துல எழுந்து அமைதியா ஒரு தீபத்தை மட்டும்